மோட்டாரை வச்சு அன்னைக்கு போய் ஒரே நாளில் போய் சர்வீஸ் கையெழுத்து வாங்கி எல்லாம் சர்வீஸ்க்கு வாங்கி வயலில் தண்ணி பாய்ச்சி அப்படிலாம் பெரிய பெரிய காரியம்லாம் செஞ்சோம். எவனா நான் செய்கிறேன்னு சொல்கிறேன்னா தம்பிகளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு நீங்கள் மட்டும் குடும்பத்தோட வந்திருக்க வேண்டியதானே? தம்பியில் விட்டுட்டு எப்படி குழந்த பிள்ளையிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், எப்படி விட்டு பெத்த பிள்ளையா நினச்சி வளர்க்குறோமே, பெத்த பிள்ளையா நினச்சி வளர்க்குறோமா, எப்படிப்பா தம்பின்னு சொல்கிற வாய் வள்ளியே. 7 வயசு 8 வயசு 10 வயசு இப்படி இருக்கிற நேரம் எப்படி தம்பின்னு சொல்லுவேன்? அதுக்கு அந்த தம்பிங்கிற வாயை வந்தால் தானே. எப்படி வர அதான் சரி எப்படி வரும்னு கேட்குறேன். நான் மட்டும் எப்படி வர முடியும்? அந்த மாதிரி வாரதுக்கு இருந்தால் தானே. எல்லாம் கூட்டு என் பிள்ளையே அண்ணாங்கிற இது அப்பாங்க மாட்டேங்குதுன்னா அப்புறமேல அப்படி வளர்றதுக்கு எப்படி விட்டு வருவேன்? இப்போ நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் மட்டும் வந்துருக்க வேண்டியது. எப்படி 4 பேர் அதான் எப்படி வர முடியும்? கூட்டு குடும்பமாக ஒரே எல்லாம் ஒரே பெத்த பிள்ளை நினச்சிட்டு இருக்கிற நேரம் எப்படி வர முடியும்? அம்மாங்க வந்துட்டு கிடந்தானுங்களே, எப்படிப்பா நான் விட்டுட்டு வர முடியும்? நீங்கள் மட்டும் போங்கடா நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு சொல்லி அவங்களெல்லாம் மட்டும் துரத்தி விட்டுருக்க வேண்டியது. அது எப்படி ரத்தம் அந்த ரத்தத்தில் ஊர்னா தானே அப்படியே இல்லையே அந்த மாதிரி. அங்கேயே இருந்திருக்க வேண்டியது குடும்பத்தோட. அங்கே எப்படி அதான் அங்கே இருக்கிற மாதிரி அந்த ரத்தத்தில் இந்த ஊறி அந்த மாதிரிலாம் நமக்கு மூளை வேலை செஞ்சது தானேயா. பிறந்ததுலேருந்தே இப்போ அப்படி வளர்ந்ததுலேருந்து அந்த மாதிரியே இப்போ ஊறிடுச்சு, ரத்தத்தில் ஊறியாச்சு. அது எப்படி மாற்ற முடியும்? இப்போ இந்த கரையில் கால் வச்ச பிறகு தானே மாற்றிருக்கு. தலைமன்னாரில் தனுஷ்கோடியில் தானே கால் வச்ச பிறகு தானே தெரியுது, அங்கெல்லாம் தெரியலையே. எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு அங்கே இருந்துருக்கலாம். எப்படி இருப்பேன்னு தான் கேட்குறேன். அதுதான் நான் சொல்கிறேன், எப்படி இருப்ப இல்லை எப்படி இருப்பேன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா குழந்தைங்களா இருக்குது எல்லாமே. அப்பா அம்மா தான் அவங்க சோத்தாக இருக்காங்கய்யா, சோத்தால் இருக்காங்களே. என்னன்னு ஆனாவுக்கு அடுத்த எழுத்து தெரியாது, சோத்துப்பான கிட்ட போகிறதில்ல. எப்படி விட்டு வருவேன்? கல்யாணம் கட்டுற நேரத்துக்கு அவனுக்கு 2 வயசு, அது தமிழசங்கரவனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க போகிறான். நடுவழியில் அவனை தூக்கி ஏற்றிட்டு வச்சுருங்க அம்மாயி, அவனை தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டியாரா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற வீட்டுக்கு. அப்படி இருக்க பிள்ளை எப்படி விட்டு வருவேன்? எப்படி விட்டு வருவேன்னு கேட்குறேன். அதான் எப்படியா எப்படி இவனை தூக்கிட்டு லோகனான தூக்கிட்டு அன்றைக்கே ஆற்றுல போயிருப்போம். சுடுகாட்டு ரோட்டில் ஆற்றுல இரவு 6:30 மணிக்கு அப்படி வெள்ளம் போகுது. கீழே போல தண்ணியில் இறங்கி அப்படி ஏறி அப்படி மேய்க்கலாம், அப்படி நடந்து போயிட்டு அதுக்கு பிறகு அதான் என்னத்த சொல்கிறது. பாலக்காடு போயிட்டு பாலக்காட்டில் பட்ட பாடம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். எவன் எல்லாம் உண்மைன்னு நினைப்பான்? அவன் அன்றைக்கி வாரான் பாய் விட்டு சாவி வச்சுக்கிட்டு பாய் நீ பாய் ஊழ பார்த்துக்க சொன்னாங்கன்ட்டு வாரான். இங்கே வானே மேலே தான் பழம் கொடுக்குது. அதனால் ஏதோ நம்ம ஒரு புள்ள நல்லா இருக்குது, நம்ம உட்காந்துருக்குறோம். நம்ம யாரும் கெடுக்க நினைக்கல, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த என்னத்தை சொல்லுவ, எது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் இங்கே வா. இந்த இன்னும் ஒரு பாலம் அம்மாயிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகணுமா, ரெட்டல் பேடாவது ஏதாவது இருந்தால் கையெழுத்து வாங்கணுங்கிறான். சரி மாமா அன்னைக்கு நிப்பாட்டி நாளைக்கு நாளைக்கு அனுப்பலாமா? வாயா மாமா.